Hey guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பேனர் கிராப்பிங். ஓகே, ஸோ இந்த பேனர் கிராப்பிங்னா என்ன, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த வீடியோ எதுக்காக மோஸ்ட்டாக நான் ரெடி பண்ணி போட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் தெளிவாகவே பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துனே இருக்கும். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ வாங்க guys, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பேனர் கிராப்பிங்கோட இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இன்ட்ரடக்ஷன் போது இது கொஞ்சம் தியரிட்டிக்கல் தான். தியரிட்டிக்கல் சொல்லும்போது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாகவே நான் புரிய வச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இது எதுக்காக நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் நெட்வொர்க் மாடியூலில் இருக்கிற ஒரு 4th லெசன். அதாவது மொத்தம் 7 லெசன் இருக்கும். அதில் 4th லெசன் தான் இந்த பேனர் கிராப்பிங், ஓகேங்களா. ஸோ இந்த பேனர் கிராப்பிங்கை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ போக நம்ம வந்து கிளியராக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேனர் கிராப்பிங்னா என்ன? ஓகே, இந்த ஸ்கேனிங் நெட்வொர்க் மாடியூலில் இது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம தெளிவாக பார்த்தாகணும், ஓகேங்களா. ஸோ இதை ப்ராக்டிக்கலாக தான் பார்த்தாகணும். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது தியரிட்டிக்கல் தெரிஞ்சுட்டு போனால் தான் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ப்ராக்டிக்கலில் புரியும். அட்லீஸ்ட் என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஹைலி ப்ராக்டிக்கல் வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான தியரிட்டிக்கலாக நான் எப்பயுமே வந்து இன்க்ளூட் பண்ணுவேன், ஓகேங்களா. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் டேரெக்டாக ப்ராக்டிக்கல் போனீங்கன்னா நான் எதுக்காக அந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறேன், எதுக்காக இந்த ப்ராசஸ் நான் ரன் பண்ணுறேன், அட்லீஸ்ட் எதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் எப்பயுமே தியரிட்டிக்கல் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம தியரிட்டிக்கலில் ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம வந்து கிளியராக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, வாட் இஸ் பேனர் கிராப்பிங்? பேனர் கிராப்பிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நெட்வொர்க், அதாவது உங்கள் கூட கனெக்ட் ஆகிற நெட்வொர்க்கோ இல்லை பப்ளிக்லி அவைலபிள் நெட்வொர்க்கோ, ஓகேங்களா. அதில் நிறையா ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் அப்படிலாம் என்னன்னு தெரியலனா நான் ஆல்ரெடி ஸ்கேனிங் நெட்வொர்க்குடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ், ஓப்பன் போர்ட்ஸு, ஓப்பன் சர்வீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் கிளியராகவே சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து கிளியராக பார்க்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி நெட்வொர்க்கில் சில சிஸ்டம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். சில சிஸ்டம் ஒருவேளை நெட்வொர்க் வந்து சிலதெல்லாம் பெருசாக இருந்ததுன்னா அந்த நெட்வொர்க்கில் லார்ஜ் நெட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் ரன்னில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்தமாரி கம்ப்யூட்டர்ஸ் ரன்னில் இருக்கும்போது அதில் சம் டைப் ஆஃப் போர்ட்ஸும் சம் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸும் ரன்னிங்கில் இருக்கும், ஓகேங்களா. எப்பயுமே ஒரு போர்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரன்னில் இருந்தால் மட்டும் தான் அந்த கம்ப்யூட்டர் ப்ராப்பராக ரன் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த போர்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரன்னில் இருக்கும். ஸோ அந்த சர்வீஸில் எந்தெந்த மாதிரிலாம் ரன் ஆகுது, அந்த சிஸ்டம் எந்த மாதிரி சிஸ்டம் அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பேனர் கிராப்பிங், ஓகேங்களா. ஸோ இப்போ லைட்டாக குழப்பிருப்பேன். இப்போ அப்படியே தியரிட்டிக்கலை நான் இங்கே படிக்கிறேன், அப்படியே இன்னும் உங்களுக்கு வந்து கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும் பாருங்க. அதாவது பேனர் கிராப்பிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது, ஓகேங்களா. அது எதை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிற ஒரு கம்ப்யூட்டரோட இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனர் கிராப்பிங். அதுவும் நம்ம எங்கேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் போர்ட்ஸ் அண்ட் சர்வீஸில், அதாவது எந்தெந்த ஓப்பன் போர்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் ரன்னிங்கில் இருக்கோ அந்த ப்ராசஸில் இருந்து தான் நம்மளால் அதோடைய இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் வர ஸ்லைடில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அதாவது நெக்ஸ்ட் இது லைன் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கேன் யூஸ் திஸ் டேக் ஆஃப் த இன்வென்டரி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் சர்வீஸ் அண்ட் நெட்வொர்க், ஓகேங்களா. அதாவது அட்மினிஸ்டரால் இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க கூட கனெக்ட் ஆகிற சிஸ்டமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் அதிகமாக கேதர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் டைப்ஸ் ஆஃப் பேனர் கிராப்பிங், ஓகேங்களா. ஸோ பேனர் கிராப்பிங் டாபிக் வந்து ரொம்பவே சின்னது தான், அதனால தான் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைப்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ். ஒன்று ஆக்டிவ் பேனர் கிராப்பிங், இன்னொன்று பேசிவ் பேனர் கிராப்பிங். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த ஃபீல்டை பற்றி லைட்டாக தெரிஞ்சிருந்தாலுமே சரி, எல்லா ப்ராசஸுமே இந்த ஆக்டிவ் பேசின்னு சொல்லிட்டு வந்துனே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக், அதாவது இந்த ஃபீல்டில் இது காமன், ஆக்டிவ் மெத்தட், பேசிவ் மெத்தட்னு சொல்லிட்டு, அதாவது டேரெக்டாக ஹிட் பண்ணுறது இல்லை ஒரு இன்டர்மீடியட் மீடியத்தை வச்சு ஹிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் எப்பயுமே இருக்கும் இந்த டைப்ஸில். அதனால தான் இங்கே பேனர் கிராப்பிங்கில் போய் இந்த 2 டைப்ஸ் வந்துருக்கு, ஓகேங்களா. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பேனர் கிராப்பிங், அதாவது ஃபர்ஸ்ட் டைப், ஓகேங்களா. ஆக்டிவ் பேனர் கிராப்பிங்னா என்னன்னா அந்த டார்கெட் சிஸ்டம் கூட நம்ம டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி அதில் ஒரு கஸ்டமைஸ் பேக்கெட்டை சென்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. லைக் nmapல ஸ்கேன் பண்ணுறது, nmapோட கமெண்ட் டைப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் nmapோட ஃப்ளாக்ஸ் தான் போகும், ஓகேங்களா. ஒரு ஃப்ளாக்ஸ் போகும். ஸோ அந்த ஃப்ளாக்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சின் பேக்கெட்டு, ஏசிகே பேக்கெட்டு, டிசிபி பேக்கெட், அதுமாதிரி பேக்கெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் இது நெட்வொர்க்கில் எப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த கஸ்டமைஸ்டு பேக்கெட் அனுப்பும்போது அந்த சிஸ்டமுக்கு ரிசீவ் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த சிஸ்டமுக்கு ரிசீவ் ஆன உடனே அதாவது திரும்ப ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ ரெஸ்பான்ஸ் என்னவா வரும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சில டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் திஸ் ரெஸ்பான்சஸ் ஆர் கம்பேர்டு வித் டேட்டாபேஸ் டு டிட்டர்மைன் the OS. ஓகே, அந்தமாரி வருது பார்த்தீங்களா. அதாவது
ஒன்ஸ் நீங்கள் ஒரு பேக்கெட்டை அந்த சிஸ்டமுக்கு சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பேக்கெட் வரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் பேக்கெட்டை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு டேட்டா பேஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சிஸ்டம்லேயோ என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பேக்கெட் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த பேக்கெட் இந்த மாதிரி வந்திருக்கும் போது இது எதுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட மேட்ச் ஆகுது, அதாவது இது இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வேறு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து வர பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டை வச்சு அந்த ரன்னிங்கில் இருக்கிற சிஸ்டமோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஃபீல்டில் வந்து ஒரு சிஸ்டமோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கிங் மெத்தடும் சரி இல்லை ஸ்கேனிங் மெத்தடும் இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஃபர்தராக வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஓஎஸ் வேரியஸ் டூ டிஃப்ரென்சிஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு பேக்கெட்டுமே சேம் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்காது. ஓகேங்களா, ஒரு பேக்கெட்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேக்கெட் வந்து விண்டோஸ் சிஸ்டம்லேருந்து வருதுன்னா அந்த பேக்கெட் ஒரு மாதிரியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட டைம் டு லிவ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதோடைய ரெஸ்பான்ஸ் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோடைய லென்த்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவே லினக்ஸ் சிஸ்டம்லேருந்து வருதுன்னா அதோடைய டைம் டு லிவ், அதோடைய ரெஸ்பான்ஸ் டைம், அதோடைய பேக்கெட் லென்த்துன்னு சொல்லிட்டு எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அந்தமாரி டிஃபர் ஆகிறத வச்சு தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பேக்கெட்லாம் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த TCP/IP ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இந்த TCP/IP ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரன்னிங்கில் இருக்கிற ப்ராசஸ்ஸு அந்த ரன்னிங் டைமில் அந்த சிஸ்டம்க்கு ரீச் ஆகிறது, அந்த சிஸ்டம் கிட்ட ரெஸ்பான்ஸ் வர்றதுன்ற டிஃப்ரென்ஸை வச்சு தான் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அடுத்த டைப் போவோம். செகண்ட் வந்து பாசிவ் bannergrabbing. ஓகே, பாசிவ் bannergrabbingனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேரெக்டாக ஹிட் பண்ணாமல் அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா லைக் மேன் இந்த மிடில் அட்டாக் பண்ணுறது, இல்லை அந்த சிஸ்டம் கூட இன்ட்ராக்டே பண்ணாமல் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஆப் மூலிமா அதை வந்து ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிவ் bannergrabbing. இதில் மொத்தம் 3 டாபிக் இருந்தது. 3 டாபிக், அதாவது 3 கண்டென்ட்டு. இந்த இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த bannergrabbing ஃப்ரம் எரர் மெசேஜ், ஸ்னிஃபிங் த நெட்வொர்க் டிராஃபிக்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு லைன் இருந்தது, பட் அந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதனால தான் இந்த 2 லைனை மட்டுமே நான் வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா bannergrabbing ஃப்ரம் எரர் மெசேஜ். எஸ், ஓகேங்களா, அதாவது நீங்கள் ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ணுறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் மூலிமா தான் இந்த மெத்தடும் பண்ணுவீங்க, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு பேக்கெட்டை நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்க அந்த சிஸ்டம் பற்றினா. அந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா எரர் மெசேஜ் வரும். அதாவது உங்கள் பேக்கெட் ரிசீவ் ஆகிறது கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தப்பான ரெஸ்பான்ஸோ வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தமாரி தப்பாக வர மெசேஜஸ் வச்சு அது மூலிமா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க பாசிவ் bannergrabbing. அதாவது error messages provide information such as type of server, type of operating system, SSL tool used by the target remote system. அதாவது அந்த எரர் மெசேஜை வச்சே என்ன நான் கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த மிஷின் எந்த மாதிரி சர்வர் டைப், ஓகேங்களா, அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகுது, அப்புறம் எந்த மாதிரி SSL டூல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த bannergrabbing ஃப்ரம் எரர் மெசேஜஸில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட மேன் இன் த மிடில் அட்டாக் மாதிரி தான். எப்படி நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட டாப்பிக்கே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எதை பேஸ் பண்ணின்னு கேட்டிங்கன்னா ஸ்னிஃபிங் த நெட்வொர்க் டிராஃபிக். ஓகேங்களா, ஸோ ஸ்னிஃபிங் த நெட்வொர்க் டிராஃபிக்னாலே 2 சிஸ்டம்குள்ளே நடக்கிற டிராஃபிக்கை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அனலைஸ் பண்ணுறதுனாலே நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி பர்சனாக வந்து அந்த 2 சிஸ்டமுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் நம்ம உட்காந்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் மேன் இன் த மிடில் அட்டாக் சொல்ல வராங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மேன் இன் த மிடில் அட்டாக்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியலனா ஒன்றுமே கவலை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வர டாபிக்ஸும் சரி வர மாடியூல்ஸும் சரி நம்ம வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்து நம்ம ஈஸியாகவே அதை பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சரிங் அண்ட் அனலைசிங் பேக்கெட்ஸ் ஃப்ரம் த டார்கெட் எனேபிள்ஸ் அண்ட் அட்டாக்கர் டு டிட்டர்மைன் OS யூஸ் பை. ஓகேங்களா, அதாவது பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் கம்யூனிகேஷன் வந்து இருக்குது. இப்போ ஒரு ப்ராசஸ் ஏன்னு இருக்கிறாங்கன்னா ப்ராசஸ் பி. ஸோ அந்த ப்ராசஸ் ஏக்கும் பிக்கும் நடுவில் தான் நம்ம இருப்போம். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் நான் ரொம்ப லென்த்தியாக சொல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், ப்ராசஸ் ஏ, ப்ராசஸ் பி, ப்ராசஸ் சி, இது நம்ம. ஸோ இந்த 2 பேர் பேசிக்கிறாங்களே, ஸோ இந்த 2 பேர் பேசிக்கிட்டு நம்ம வந்து மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணி ஸ்னிஃப் பண்ணுவோம். ஸோ இந்த பேக்கெட் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துன்னு இருப்போம். ஸோ இந்தமாதிரி பார்க்கும்போது அந்த பேக்கெட்டை பேஸ் பண்ணி அவங்க எந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணி எடுத்துன்னு வராங்க. பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது, இதை பேஸ் பண்ணி நம்மளால் நிறைய டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதை நாளைக்கு நான் ப்ராக்டிக்கல் வீடியோ போடுறேன். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் வீடியோ பார்க்கும்போது நான் என்னென்னலாம் தியரிட்டிக்கல் கண்டென்ட் சொன்னனோ அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கிளியராகவே தெரியும், அதேமாதிரி ரொம்ப கிளியராகவே புரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம்.
ஓகே, ஸோ நம்ம வந்து டைப்ஸ் பார்த்தாச்சு, பேனர் கிராப்பிங்னா என்னன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேனர் கிராப்பிங் டூல்ஸ். ஸோ இதுதான் கடைசி ஸ்லைடு. அதை சொன்னல பேனர் கிராப்பிங்ன்ற வீடியோ சின்னது தான், பட் நான் பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிடும். ஓகேங்களா, பேசுறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியணுன்றதுனால நான் ரொம்ப லென்த்தியாக எடுத்துன்னு போயிட்டேன். ஓகேங்களா, ஸோ பேனர் கிராப்பிங் டூல்ஸ். ஸோ எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பேனர் கிராப்பிங் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ எல்லா டூலும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா மாடியூல்ஸும் சரி, எல்லா செக்ஷன் சரி, எல்லா டாபிக்ஸும் சரி, எல்லா டாப்பிக்லையும் வந்த ஒரே டூல், முந்திரி கொட்டை மாரி வந்த ஒரே ஒரு டூல்னு கேட்டிங்கன்னா nmap. ஸோ அதுவும் இங்கே வந்திருக்கு. இந்த மெத்தட்லையுமே nmap வரும். ஸோ அதனால் nmap இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் nmap இல்லாமல் இங்கே 2-3 டூல் எக்ஸ்ட்ராவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று IDE சர்வ், அதுக்கப்புறம் netcraft, அதுக்கப்புறம் telnet. ஸோ இங்கே ஒன்றே நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் நானே வந்து பார்க்குறேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல netcatன்னு வரும், நான் வந்து கிராஃப்ட்னு போட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ அதனால் இது வந்து தப்பு. ஸோ இதை பார்த்துட்டு யாரும் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நீங்கள் தப்பாக போட்டிருக்கேன்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கே இப்போ தான் நானே பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கேட்டு. ஓகேங்களா, ஸோ இதை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன், நான் டூல்னு சொல்லிட்டு நெட் கேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. ஓகேங்களா, ஓகே, ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் கைஸ். அதாவது பேனர் கிராப்பிங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான். அந்த சின்ன டாபிக் ப்ராக்டிக்கல்லே வந்து சின்ன டாபிக் தான். பட் இருந்தாலும் அந்த ப்ராக்டிக்கல் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது, அதுக்கு தியரியும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இந்த தியரிட்டிக்கல் வீடியோவை கிரியேட் பண்ணேன். மோஸ்ட்டாக இந்த தியரிட்டிக்கல் வீடியோ யாரும் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த தியரிட்டிக்கல் வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உடனே ஷேர் பண்ணுறேங்க. அதேமாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நாட் சப்ஸ்கிரைபர் அதிகமாக போயின்னு இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு நம்ம வீடியோ பார்த்தாலே போதும். பட் இருந்தாலும் எனக்கு என் சேனல் க்ரோ ஆகணுன்றதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.